நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குருதேவா, இந்த சாணியோட ரகசியம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? அந்த பண்டித மேல ஒரு கண்ணு வைங்க. அவனுக்கு தான் தெரியும் இந்த சாணியில என்ன ரகசியம் புதைஞ்சிருக்குன்னு. போங்க போ. நான் போயிட்டு வரேன். களைப்பா இருக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுக்க போறேன். கேட்டியா மணி? கேட்டேன் கனி. ஓய்வா? எங்கே ஓய்வு? ஆனந்தத்தை தேடுது கண்ணு. அழகிய பொண்ணு. யாரு? ராஜ நர்த்தகி சௌதாமினி. ராஜ் நர்த்தகி சௌதாமினியா? அந்த ராஜ் நர்த்தகி சௌதாமினி வீட்ல திருட போறீங்களா? எதுக்கு அவ வீட்ல? ஏன்னா அவ ராஜ நர்த்தகி சாரதா. அரசு தர்பாரோட அவளுக்கு சம்பந்தம் இருக்கு. ஒருவேளை அவ வீட்ல திருட்டு நடந்துச்சுன்னா அந்த விஷயம் நேரா தர்பாருக்கு போய் சேர்ந்துடும். அவனுக்கு சேர வேண்டிய பெருமையை இன்னொரு திருட அடிச்சுக்கிட்டு போறதை எந்த திருடனும் விரும்ப மாட்டான். அவன் சுயமரியாதையை சீண்டி பார்த்த மாதிரி ஆயிடும். அவனால தாங்கிக்க முடியாது. அதனால நிச்சயம் ஏதாவது தப்பு பண்ணுவான். அதை வச்சே அவனை புடிச்சிடலாம். நேரம் குறைவா இருக்கிற இந்த நேரத்துல நமக்கான ஒரே வழி இதுதான் சாரதா. இந்த முயற்சி நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நமக்கு வேற வழியே இல்ல. எனக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் நான் அந்த திருடனை பார்த்ததே இல்ல. திருடன் கிடையாது, அந்த ராஜ் நர்த்தகி சௌதாமினி. ராஜ் நர்த்தகி சௌதாமினினா அழகா தானே இல்லப்பா? சரி சரி, நான் உள்ள உட்கார்ந்து அந்த பகவானை தியானம் பண்ண போறேன். சரிங்க. எனக்கு எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது. வரவே விட மாட்டேன். நான் பூஜையை முடிச்சிட்டு கதவை திறந்து வெளியே வர வரைக்கும் கதவு கிட்ட யாரும் உலாத்த கூடாது. நான் உயிரை வேணாலும் விடுவேன் சுவாமி. ஆனா யாரையும் இந்த கதவு பக்கம் மட்டும் உலாவ விட மாட்டேன். ரொம்ப நல்லது, நீ போ. ஆகட்டும் சுவாமி. உன்னை கண்ட கண்கள் மயங்குமே. கேட்டியா மணி? கழுத குரல்ல ஒண்ணு எப்படி கணக்குதுன்னு. மயிலோட ஆட்டமும் இந்த மொட்டையோட பாட்டும் சேர போகுது. ராமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு மூச்சு முட்டுது. உனக்கு இப்ப வேற வழியே இல்ல பட்டு. கொஞ்ச நேரத்துக்கு நீ மூச்சு அடைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. யால நீ அமைதியா இழுக்க சொல்லல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ விடு. அப்போ விடுன்னு சொல்றல. சரி நீங்க வா. இங்க இத புடி. இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் லொடலோட வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? அப்படியே பார்க்க பெரிய மனுஷன் மாதிரியா இருக்க. எப்படி இருக்கு என்னோட புது வேஷம்? அடையாளம் தெரியுதா இல்லையா? முதல்ல எடுங்க. இங்க என்னத்தை எடுக்க சொல்ற சாரதா? அதான் போற இடத்துல எடுக்க போறேனே. அந்த கண்மை டப்பா எடுங்க. அதை எடுத்துக்கிட்டு திருஷ்டி போட்டு வச்சுக்கோங்க. இவ்ளோ அழகான முகத்தை இதுக்கு முன்னாடி யாராவது பாத்திருப்பாங்களா? யார் கண்ணாவது பட்டுடுச்சுன்னா? தாத்தாச்சாரியா, உனக்கு யார் கண்ணாவது பற்ற போகுது. யாருக்கு அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வேஷத்தையே போட்டிருக்கேன். சரி நாங்க கிளம்பட்டுமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வாங்குண்டாப்பா.
நல்லவேளை தப்பிச்ச. நல்லதா போச்சு. நான் யாருன்னு அடையாளம் தெரியல. யாரு? யாரு? நீ யாரு? நீ யாரு? நான் தான். நானும் நான் தான். நான் யாரு? நீதான். அப்ப நீயா? யாரு? நீ யாரு? எனக்கு நல்லா தெரியும் இது யாருன்னு. நீ யாருன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும். என் கண்ணுல மண்ணை தூவி நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினைச்சியா? இது சக்கரவர்த்தி கண்ணு. அதை ஏமாத்திட்டு போறது அவ்வளவு சுலபம் இல்லை. தண்டனையை அனுபவிக்க தயாரா இருக்க துரோகிகளே. நான் வந்துட்டேன். எனக்கு தெரியும் நீ யாருன்னு. நீதான் என் வாழ்க்கை துணைவன். யாராது? இது சக்கரவர்த்தி கண்ணு. அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. தண்டனை அனுபவிக்க தயாரா இருங்க. நான் வர்றேன். ஆமா, நான் எங்கிருந்து வந்தேன்? எங்கிருந்து வந்தேன்னு தெரியல. போலாமா? போலாம் போலாம். வணக்கம். உன் வாசலை தேடி வந்தேன், என் கால்கள் வலிக்க நின்றேன், கதவை திறப்பாய் அன்பே, இன்னும் ஏன் இந்த தயக்கம்? இதுக்கப்புறம் நீங்க என்ன ஷோ 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 இதுக்கப்புறம் என்னைக்காவது நீங்க மறுபடியும் பாடுனீங்க, நான் சத்தியமா சொல்றேன், நான் கதவை திறக்கவே மாட்டேன். யாராவது இவ்வளவு கேவலமா பாடுவாங்களா சொல்லுங்க? கேக்குறதுக்கு எனக்கு அப்படியே அருவருப்பா இருந்துச்சு. அன்பே சௌதாமணி, இத பத்தி நாம முன்னாடியே பேசிருக்கோம் இல்லையா? உன் வீட்டு வாசல்ல நின்னு பாடுவேன், வந்திருக்கிறது நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு நீ கதவை திறக்கணும். இதான நம்ம ரகசிய ஒப்பந்தம். எனக்கு அப்ப தெரியாது இல்லையா நீங்க பாட மாட்டீங்க, பயமுறுத்துவீங்கன்னு. எதுக்கு இப்படி திருட மாதிரி உள்ள வரீங்க? வீட்டுல வேற யாரும் இல்ல, வேலைக்காரங்களுக்கு எல்லாம் ஓய்வு கொடுத்து அனுப்பி வச்சுட்டேன், எப்பவும் போலதான். ஆஹா, உனக்கு எப்படி தெரியும் லாஜ் நர்த்தகி வீடு இதுதானே? இதான் ராஜ நர்த்தகியோட வீடு குண்டப்பா. இந்த வீட்டை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், புரியுதா? அமைதியார்.
டேய், இங்க இருந்து சும்மா இரு. ம், ம். இப்ப என்ன பண்றது? அடேய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ எல்லாம் கதவை திறந்துட்டே போலாம்ல. அடடடடா, என்ன அறிவு உனக்கு, என்ன அறிவு? நேலா கதவை திறந்து உள்ள போலாமா? அடிச்சேன்னு வச்சுக்க, கண்ணம் பழுத்துரும். ஏதோ உன் பிறந்தநாள் விழாவுக்கு சௌதாமணி ஆட கூப்பிட வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே. நீ ஒண்ணு பண்ணு, எங்க இரு, நான் வந்துடுறேன். என்னடா தலையை ஆட்டிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா நெல்லு. ஆஹா, மொத்த அழகியும் சேர்த்து வச்சு உன்னை படைச்சிருக்கானே அந்த கடவுள். படைச்சதோட நிக்காம எனக்கு அனுபவிக்க கொடுத்தானே, நான் என்னன்னு நன்றி சொல்ல. விளையாட்டை ஆரம்பி அன்பே, காலம் கடக்கிறது. அதுக்கப்புறம் நான் உன் கூட விளையாடாமலே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துரும். ஆரம்பி. ஆட மாட்டேன் போங்க, நீங்களே விளையாடிக்கங்க. எனக்கு இந்த விளையாட்டு விளையாடி அழுத்து போச்சு. அடடா, ஓஹோ, உனக்கு கோபம் வந்துருச்சா? மன்னிச்சிரு, உன்னோட அடிமையை மன்னிச்சிரு அன்பே. நான் ஏதோ உன் கூட சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்க. பொறுமையா ஆடு, எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லை. கொஞ்ச நேரம் தாமதமானா என்ன, இந்த ராத்திரி நேரத்துல குடியா முழுகிடும். முண்டப்பா, நீ இங்கே ஏணி பிடிச்சுக்க, நான் உள்ள போய் எதையாவது திருடிட்டு வந்துடுறேன். ஸ்டெலி, ஏய், என்னடா சலின்னு திக்குற? சரின்னு சரியா சொல்லு. சலி. அது குண்டப்பா, என்னடா ஏன் ஏணி ஆட்டிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? பயமா இழுக்குது. பயமா இருக்கா? அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியும்ல, பயமா இருக்கும் போது என்ன பண்ணணும்? பஜலங்க பலிய ஜெபம் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல, பஜ்ரங்க பலியோட நாமத்தை ஜெபம் பண்ணு, அப்புறம் உன் பயம் தானா ஓடி போயிடும். சரியா? ஆரம்பி ஆரம்பி. ஜெய் பஜலங்க பலி, பயத்தை போக்கும் ஒரே வழி. ஜெய் பஜ்ரங்க பலி, பயத்தை போக்கும் ஒரே வழி. என்ன அந்த சத்தம் கேட்டீங்களா? பூனை. ஒருவேளை பூனையா இருந்தா அது மியாவ் மியாவ் தானே கத்தும். பூனை ஊமையா இருக்கலாம். எங்க வீட்ல எந்த பூனையும் நான் வளர்க்கல. ஒருவேளை எலியா இருக்கலாம். அட எலி இல்லைங்க, அதனால தான் பூனையும் இல்ல. பூனை இருந்திருக்கலாம், அதான் எலி இல்ல. எது சொன்னாலும் இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க ஆம்பளை தானே, உள்ள போய் பார்க்கலாம்ல. திருட எவனாவது நுழைஞ்சிருந்தா என்ன பண்றது? போங்க, போய் பாருங்கன்னு சொல்றேன்ல. யார் அது? பெருசா இல்லையே. யார் அது? என்ன கொடுமை இது? பூனை இல்லங்கிறதுனால எலியா இருக்காது. இங்க எந்த திருடனும் இல்ல. அப்படி இருக்கும்போது யாரா இருக்கும்? எப்படி?
நான் இங்கிருந்து போகும்போது 2 சிலை இருந்துச்சு. இப்போ ஒண்ணுதான் இருக்கு. அப்படின்னா அந்த சிலை இல்ல, வேற யாரும். ஒருவேளை ஓ அவன் தான் திருடனா? அப்படின்னா அந்த திருடன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். செத்து பொழைச்சடா ராமா. பிடிபட்டு இருந்தா என்ன இருப்ப? அவன் நிச்சயமா இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருப்பான். திருட 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 திருட. ஏய் நில்லு நில்லு நில்லு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜ நர்த்தகி சௌதாமணி வீட்டுக்குள்ளே நுழைவ? அசையாத. ஒரு அடி எடுத்து வச்ச கத்தி கூச்சல் போட்டு இந்த ஊரையே கூட்டிடுவேன். ஜாக்கிரதை. சரி கத்துங்க. கத்தி ஊரை கூட்டுங்க. ஏதோ சொன்னீங்களே. வேண்டாம். உண்மையிலேயே 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 நான் கத்தி கூச்சல் போடுறேன். சரி சரி, சும்மா எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? உங்களால முடியாதுங்கிற. மக்களை கூப்பிட்டு பிடிச்சு கொடுத்துருவா. முடிஞ்சா பிடிச்சு கொடுங்க பாப்போம். என்ன சொல்ற? எதுக்குன்னு சொல்லட்டுமா? கையை நீட்டுங்க. எதுக்கு? அட சும்மா கையை நீட்டுங்க. நீயா? நான் தான் குருதேவா. அடியேன் சாக்ஷாத் உங்க சேவகன் பண்டிதன் ராமகிருஷ்ணன். ஓ, நீதானா அந்த திருடன்? இப்போதைக்கு வேணும்னா கத்தாத. இப்போதைக்கு அப்படியே நினைச்சுக்கோங்கங்கற. இதோ எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்க புண்ணியத்துல இந்த ராமகிருஷ்ணன் திருடன் ஆயிட்டானே வச்சுக்கோங்களேன். ரொம்ப கத்தாதீங்க. சரி சரி, நல்லதா போச்சு. ஆதாரங்களோட கையும் களவுமா பிடிபட்டுட்ட. இங்க என்னத்த திருடுன? இது வரைக்கும் எதையுமே திருடல குருதேவா. இப்பதான் உங்களை பாத்துட்டேன்ல. தோதுவாதா இருக்கும், உதவி பண்ணுங்களேன். நானா? நானா? நான் உதவி பண்ணணுமா? அதுவும் உனக்கா? சுயநினைவோட தான் பேசுறியா? ஆமா குருதேவா, முழு சுயநினைவோட தான் பேசுறேன். வேணும்னா பாருங்க, நான் திருடுறதுக்கு நீங்களே உதவி பண்ணுவீங்க. ராஜ நர்த்தகி சௌதாமினிக்கு வைர நகைகள்னா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். நீங்களும் அதைத்தான பரிசா கொடுத்திருப்பீங்க. மூக்குத்தி வைரத்துல எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். வைர மூக்குத்தியை எங்க வச்சிருப்பாங்க? சரி சரி பண்டிதா, நீ எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளவு சிரி. நாளைக்கு மகாராஜா முன்னாடி வண்டவாளம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், உன்னை ராஜ தர்பார்ல ஓட ஓட விரட்டினதுக்கு அப்புறம், அப்போ நான் பாக்குறேன் நீ எப்படி சிரிப்ப, என்னன்னு சிரிப்ப, உனக்கு எங்க இருந்து சிரிப்பு வருதுன்னு. சரியா சொன்னீங்க. அதெல்லாம் விட்டு தருங்க குருதேவா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ராஜ தர்பார்ல நீங்க என் முகத்திரைய கிழிக்கிறீங்களே கூட வச்சுப்போம். அப்போ மகாராஜா உங்களை அந்த அர்த்த ராத்திரியில ராஜ நர்த்தகி சௌதாமணியோட வீட்டுல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்பாரு. நீ என்ன சொல்ற? அப்போ நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் அது நான் ஜெபம் பண்ண வந்தேன்னு சொல்லிடுங்க. இல்ல இல்ல, நான் சரி பஜனை பாடிட்டு இருந்தேன்னு சொல்லுங்க. இல்ல அது நான் என்ன சொல்லுவேன்? நிதானமா யோசிங்க குருதேவா. இதுக்கான பதில யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னமும் நேரம் இருக்கு. இப்போதைக்கு எனக்கு தேவையெல்லாம் அவங்க அந்த வைர மூக்குத்தியை எங்க வச்சிருக்காங்க? தர தர
உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல குருஜி. உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய மகான். எனக்கு வர ஆசைக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மறுபடியும் என்ன? நான் வந்த வேலை முடிஞ்சது. உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? நான் மோசம் போயிட்டேன் மகாராஜா, ஏமாந்து போயிட்டேன். அந்த பாவி திருட என் வீட்டையும் விட்டு வைக்கல. என்னோட நகைகளை திருடிட்டு போயிட்டான் மகாராஜா. என் வைர மூக்குத்திய திருடிக்கிட்டு போயிட்டான். அது ரொம்ப விலை மதிக்க முடியாதது. வேணும்னா இவரை கேளுங்க, இவர் தானே எனக்கு கொடுத்தாரு. உதவியா கொடுத்தனுச்ச மகாராஜா. உங்க தர்பாருக்கு வந்து அவங்க கஷ்டத்தை சொன்னதுனால உதவியா கொடுத்து அனுப்புன. ராஜ நர்த்தகி சௌதாமணி, உங்க வைர மூக்குத்தி திருடு போச்சு நீங்க எப்படி சொல்றீங்க? ஒருவேளை அதை எங்கேயாவது நீங்க தொலைச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல, திருடுதான் போச்சு மந்திரியாரே. வேணும்னா இவரை கேளுங்க, இவரு அங்கதானே இருந்தாரு. ஆமா மகாராஜா, இருந்துச்சு. திருட்டு நடந்ததுங்கிற எல்லா தடையும் அங்க இருந்துச்சு. எப்பவும் போல திருடினதுக்கு அப்புறம் திருடினதுக்கான அடையாளத்தை விட்டுட்டு போவான்ல, அந்த செவுத்து மேல எழுதி வைக்கிறது, தாம்பாள தட்டுல எழுதி வைக்கிறது, அந்த மாதிரி எல்லா அடையாளமும் அங்க இருந்தது மகாராஜா. சந்தேகமே இல்ல, இது அந்த திருடனோட வேலை தான். எனக்கு தெரியும். போதும் மந்திரி திம்மரசு, பொறுத்தது போதும். அந்த திருடன் தன்னோட குற்றங்களுக்கான எல்லைகளை தாண்டிட்டான். இதுக்கு மேலேயும் நாம அந்த திருடனோட அராஜகங்களை பொறுத்துக்க முடியாது. அவன் இந்த விஜயநகரத்தோட மானத்துக்கு மட்டும் இல்ல, சாட்சாத் இந்த ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட சுயமரியாதைக்கு சவால் விட்டிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க மகா மந்திரியாரே. நகரம் பூரா படைய அனுப்புங்க, மூல முடுக்கெல்லாம் தேடுங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு அந்த திருடன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது. உத்தரவு மகாராஜா. அதுக்கு அவசியமே இல்ல மகாராஜா. ஏன்னா அந்த திருடன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால அவனை அடையாளமும் காட்ட முடியும். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற திருடன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் அந்த திருடன்? மகாராஜா, அந்த திருடன் இப்போ இங்க இந்த தர்பார்லயே இருக்கான். நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? தெரியும் மகாராஜா, நான் என்ன சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க நான் எதை சொன்னாலும் அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு. அந்த திருடன் இந்த சமயத்துல இங்க இந்த தர்பார்லயே தான் இருக்கான். இவனே ஒரு சரியான பித்தலாட்டக்கார மகாராஜா. திருடன் யாருன்னு இவன் சொல்லுவானா? இவனும் அங்கதானே இருந்தா. அப்போ எங்க இருந்த ராஜ நர்த்தகி சௌதாமணி வீட்டுல. உங்ககிட்ட யார் சொன்னது? ஏன் யார் சொல்லணும்? நான் ராஜநர்த்தகி சௌதாமணி வீட்டுல இருந்தேன்னு. யாரோ ஏன் சொல்லணும்? எனக்கே உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? நாங்க இல்லையே. இருந்தேன். இல்ல குருதேவா. அங்கதான் இருந்தேன். யாரு சொன்னா? நான் சொல்றேன். என்னமோ நேர்ல பார்த்த சாட்சியம் மாதிரி சொல்றீங்களே. ஆமா, நானும் அங்கதானே இருந்தேன். எங்க? சௌதாமணி வீட்டுல. குருதேவா, அர்த்தராத்திரியில நீங்க ராஜ நர்த்தகி வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நல்லா மாட்டி விட்டா. எப்படி முழிக்கிறார்னு பாரு. நீங்க இது வரைக்கும் என் கேள்விக்கு பதிலே சொல்லல குருதேவா. நீங்க ராஜ நர்த்தகி வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களை தான் கேக்குறாங்க குருஜி.
என்ன குருதேவா, இதுல இவ்வளவு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தைரியமா எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, ஏன் கூட தான் இருந்தீங்கன்னு. உன் கூடயா? அதான உண்மை குருதேவா. மகாராஜா, என்ன நடந்துச்சு நானே சொல்றேன். நீங்க நான் திருடனை பிடிச்சு கொண்டு வர 3 நாள் அவகாசம் கொடுத்தீங்க இல்லையா? ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி பிடிக்க முடியும்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்போதான் திடீர்னு குருநாதரே என்ன தேடி வந்தாரு. வந்து எனக்கு தைரியம் கொடுத்தாரு. டே ராமகிருஷ்ணா, தேவையில்லாம எதையோ நினைச்சு பயப்படாத, நான் உனக்கு துணையா நிக்கிறேன்னு சொன்னாரு. திருடனை பிடிக்கிறதுக்காக 2 பேருமா சேர்ந்து ராத்திரி வெளியில வந்தோம். சரியா நாங்க 2 பேரும் சௌதாமணி வீட்டை தாண்டி போகும்போதுதான் இவங்க கத்துற சத்தம் கேட்டுச்சு. திருட திருட திருட. அடிச்சு புடிச்சு 2 பேரும் எப்படியோ வீட்டுக்குள்ள போனோம். என்ன குருஜி, இதுதான் நடந்துச்சுல்ல? இதுதான் நடந்தது மகாராஜா. 100க்கு 100 உண்மை. இதுதான் நடந்தது. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிதானே நடந்துச்சு? நான் சொல்றது சரிதானே? என்ன? ஆமா மகாராஜா, அப்படிதான் நடந்துச்சு. சங்கீத சாதனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நேரம் போனதே தெரியாம பாடிட்டே இருந்தேன். என்னோட சாதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நகையெல்லாம் எடுத்து பொட்டியில வைக்கலான்னு அலமாரிய திறந்தேன். அப்பதான் தெரிஞ்சது மகாராஜா, யாரோ என்னோட மூக்குத்திய திருடிட்டாங்கன்னு. அந்த நேரமா பார்த்து ஒருத்தன் அந்த பக்கமா ஓடுனான். ஊருக்கே கேக்குற மாதிரி நான் திருடன் திருடன்னு கத்துனேன். அப்படின்னு இவங்க கத்துறதை கேட்டு நாங்க 2 பேரும் ஓட, திருட இன்னொரு பக்கம் மூக்குத்தி திருடிட்டு வந்து எங்க மேல இடிக்க, அதுக்கப்புறம் இவரு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா அங்க நான் சரியா சொன்னீங்க. அங்க இவரும் இருந்தாரு, நானும் இருந்தேன். ஆனா திருட நேரா வந்து இவர் மேலதான் மோதனான். அப்படின்னா குருதேவா, அந்த திருடனை எல்லாரையும் விட நீங்க தான் முதல்ல பாத்திருக்கீங்க. பார்த்தேன். அப்படின்னா நான் பார்த்தேனா? பாத்தீங்களா மகாராஜா, பாத்தீங்களா? இதுதான் இவரோட பெரிய மனசு மகாராஜா. எல்லா புகழையும் எனக்கே கொடுக்க நினைக்கிறாரு. திருடனை முதல்ல பார்த்தது என்னவோ இவர்தான். ஆனா அந்த திருடனோட பேரையும் அடையாளத்தையும் சொல்லி நான் நல்ல பேரு வாங்கிக்கணும்னு நினைக்கிறாரு. ராஜகுருவோட பெரிய மனசுக்கு நான் ஏன் சிரம் தாழ்ந்து வணங்குறேன். நீங்க சாதாரண ஆள் இல்ல. பாத்தியாமணி, அந்த பண்டிதர் ராமன் நம்மால் எப்படி துவைச்சு எடுக்கிறான்னு. இப்பதானே துவைக்க ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் புழியணும், அதுக்கப்புறம் உதறணும், அதுக்கப்புறம் எடுத்து காய போடணும். ஆனா மகாராஜா, நான் சுயநலவாதியா இருக்க விரும்பல. குருஜிக்கு கிடைக்க வேண்டிய பேரையும் புகழையும் நான் எப்படி தட்டி பறிக்க முடியும்? அதனால குருஜி, நீங்களே இங்க எல்லாருக்கு முன்னாடியும் உங்க வாயை திறந்து மகாராஜா கிட்ட அந்த திருடனோட பேரை சொல்லுங்க. மகாராஜாக்கு அந்த திருடன் யாருன்னு தெரியட்டும். ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க? இல்ல அப்படி இல்ல மகாராஜா. அது வந்து பண்டிதர் கிட்ட நான் கேக்குறேன், திருடன் பேரு நான் சொல்லணுமான்னு. ஆமா குருஜி, நீங்க தானே சொல்லணும். உங்க வாயால மகாராஜா கிட்ட சொல்லுங்க திருடன் யாருன்னு. அந்த திருடன் பேரு திருடன். என்ன குருஜி, நீங்க சொல்ல வந்த விஷயம் இதுதானே? அந்த திருடன் வேற யாரும் இல்ல. இந்த காவல் அதிகாரி. என்ன வளர்ற மகாராஜா? இந்த பண்டித பொய் சொல்றான். என்ன போய் திருடங்கிறான்? நான் இந்த நகரத்தோட காவல் அதிகாரி மகாராஜா. என் மேல பொய்யான குற்றத்தை சுமத்துறான். ஒருவேளை நான் திருடனா இருந்தா அதை நிரூபிக்க அவங்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேளுங்க மகாராஜா. தகுந்த ஆதாரமும் சாட்சியமும் இல்லாம ஒருத்தர் மேல குற்றம் சுமத்த கூடாதுன்னு உங்க கூட பழகின இந்த கொஞ்ச நாள்லயே நானும் கத்துக்கிட்டேன் காவல் அதிகாரி. ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருக்கு மகாராஜா. அந்த ஆதாரம் என்னன்னா,
இதுதான். நல்லா பாருங்க மகாராஜா, இந்த அடையாளத்தை தான் திருடன் தான் திருடின ஒவ்வொரு இடத்துலயும் விட்டுட்டு போயிருக்கான். இது மட்டும் இல்ல மகாராஜா, இவருதான் குற்றவாளி நிரூபிக்க என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்கு. அந்த ஆதாரத்தை காட்டினதுக்கு அப்புறம் குற்றத்தை உறுதிப்படுத்துறதுக்கு வேற எதுவும் தேவைப்படாது. அதுதான் இந்த மூக்குத்தி. என் வயிறு மூக்கத்தை கடிச்சிருச்சு. பாருங்க தாத்தாச்சாரியாரே, இதுதானே? போய் போய் எல்லாம் சுத்த போய். இது இவன் பண்ற சூழ்ச்சி மகாராஜா. என்ன மாட்டி விடுறதுக்காகவே இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அட என்ன குருதேவா, நீங்க ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? என்ன குருஜி, இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? காவல் அதிகாரி தான் திருடனு மகாராஜா கிட்ட சொல்லுங்க. நேத்து சௌதாமணி வீட்ல இருந்து மூக்குத்தி திருடிட்டு ஓடும்போது நடுராத்திரியில பிடிபட்டது இவருதானே? உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க குருஜி. சொல்லுங்க குருஜி. குருதேவா தாத்தாச்சாரியரே, இந்த நேரத்துல உண்மையை உங்க வாயாலேயே கேட்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால தாமதம் பண்ணாம நேத்து நள்ளிரவு ராஜ நர்த்தகி சௌதாமினி வீட்டுல நீங்க பார்த்தது இதோ இந்த காவல் அதிகாரி தானா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன் குருதேவா. என்ன ஆங்கறீங்க குருஜி? கொஞ்சம் கத்தி சொல்லுங்க. மகாராஜாக்கு சரியா கேட்டிருக்காது. கொஞ்சம் கத்தி சொல்லுங்க. ஆமா மகாராஜா, அந்த துஷ்ட திருடன் இவன் தான். இவன் தான் திருட மகாராஜா. ராஜ நர்த்தகி சௌதாமணி வீட்டுல பூந்து மூக்குத்திய திருடினவன் இவன் தான். குருதேவா, நீங்களும் பேசாத, வாய மூடு. இன்னொரு தடவை குருதேவான்னு கூப்பிட்டனா உன் நாக்க அறுத்துருவேன். மகாராஜா, இவனுக்கு தண்டனை கொடுங்க. இவன் செஞ்ச இந்த தப்புக்காக இது வரைக்கும் விஜயநகர நியாய சாசனத்துல இல்லாத தண்டனையை இவனுக்கு கொடுங்க மகாராஜா. பண்டிதர் தாத்தாச்சாரியார், இந்த ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் சொல்றேன், மரண தண்டனை கொடுங்க இந்த மானம் கெட்டவனுக்கு. அப்படி கூப்பிடாத. தவளை மாதிரி சுபாவம் இருக்கிற மனுஷங்களுடைய நட்பு எது வரைக்கும்னா, அடுத்தவங்களுக்கு அவங்க சுயரூபத்தை காட்ட வேண்டிய அவசியம் வராத வரைக்கும் தான். உங்களுக்கும் இப்படிதான் நடக்க போகுது. சந்தர்ப்பம் கிடைக்கல, அதான் சுயரூபம் வெளியில தெரியல. நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? யோசிங்க, நல்லா யோசிங்க. ஒரு 150 தவளைங்க கிட்ட பழகி இருப்பீங்களா? வேலியே பயிர மேயிற இந்த காலத்துல ஒரு காவல் அதிகாரி கிட்ட இருந்து நியாயத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? இருக்கிற எல்லா குற்றங்களையும் விட அதிகபட்ச தண்டனைக்கு அருகதையான குற்றம் சட்டத்தை மீறுறது. அதனால
இவனுக்கு நான் வழங்கப் போகும் தண்டனையானது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். நாளை அதிகாலை இவனை நகரத்தின் நடுவில் குற்றவாளியாக நிற்க வைத்து மக்கள் அறியும்படியாக செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறேன். அப்போதுதான் இவனுடைய சுயரூபத்தையும் இவன் செய்த குற்றங்களையும் இந்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அதன் பிறகு நாளை மறுநாள் காலையில் சூரியன் உதித்ததும் இவனை தூக்கிலிட வேண்டும். மகாராஜா, இவனது உயிர் உடலை விட்டு பிரிந்தது என்று உறுதியாகும் வரை இவனை தூக்கிலிட வேண்டும் என்று மகாராஜாவாகிய நான் ஆணையிடுகிறேன். மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! ராமகிருஷ்ணா இல்ல, பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு நாம கொடுத்த அவகாசம் முடிவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவன் காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கான். அதோட அவன் ஒரு நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டியிருக்கான். அதனால பண்டிதன் ராமகிருஷ்ணனை இந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலை செய்யறேன். இனி வாழ்நாள் முழுவதும் இவன் சுதந்திரமா வாழலாம். குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக அறிவிச்ச பரிசு தொகையையும் கூட பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கே கொடுக்குமாறு ஆணையிடுகிறேன். சபை கலையலாம். மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! 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 என்ன காவல் அதிகாரியே, என்ன யோசிக்கிறீங்க? ஒரு நிரபராதியை குற்றவாளின்னு சொல்லி அவனை தண்டிக்கும் போது அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இந்த திருடனுக்கு விலங்கு போட்டு கைது பண்ணுங்க காவல் அதிகாரி. இவன் தான் நீங்க தேடுற அந்த திருடன். ஐயோ, நான் நிரபராதிங்க. நீ நிரபராதியா? அப்படின்னா இது என்ன? குருதேவா, குருதேவா, குருதேவா! இன்னைக்கு நேரம் சரியில்லாததுனால நான் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதாயிடுச்சு ராமகிருஷ்ணா. ஆனா வருங்காலத்துல உனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு உன்னோட சேர்ந்து நானும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அமைதியாவே இருக்கப்பட்டு என்ன புகழ்ந்து ஏதாவது பேச வேண்டியதானே? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீ முட்டாளாக்கிட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன சொல்ல வர? உன் மேல நம்பிக்கை இல்லாம உன்னை ஒருத்தர் சந்தேகமாவே பாத்துக்கிட்டு இருக்காரு. யாரு? அங்க பாரு, அந்த பக்கம். நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு அரச சபையில நடந்த விஷயத்த மத்தவங்க எல்லாம் நம்பின மாதிரி நானும் நம்பிட்டேன் நினைச்சியா? அந்த காவல் அதிகாரி திருடனா இருக்க முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும் ராமகிருஷ்ணா. இது எல்லாமே முழுக்க முழுக்க நீ தீட்டிய சதி திட்டம், உன்னோட சூழ்ச்சி. என்ன மன்னிச்சிருங்க மந்திரியாரே. வைரத்தை வைரத்தால அறுக்கிறதோ சூழ்ச்சி செஞ்சவங்களுக்கு சூழ்ச்சியாலே பதிலடி கொடுக்கறதும் எனக்கு தெரிஞ்சு பாவம் இல்லைன்னு நினைக்கிறேன். காவல் அதிகாரி தான் பதவியை தக்க வச்சுக்க இன்னைக்கு என் மேல குற்றம் சுமத்தினாரு. இன்னைக்கு நான் என் உயிரை காப்பாத்திக்க அவர் குற்றவாளியை நிறுத்திருக்கேன். அவரு எனக்கு என்ன கொடுத்தாரோ நான் அதைத்தானே திருப்பி கொடுத்திருக்கேன். சொந்த விருப்பு வெறுப்புகளை வச்சு பார்க்கும்போது நடந்தது என்னவோ சரியா இருந்தாலும் நியாயத்தோட கண்ணோட்டத்துல நடந்தது தப்புதான். இப்ப நீ என்ன சொல்ல நினைக்கிற? நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நம்மளோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய நல்ல பேருக்கு களங்கம் வரதை என்னால ஏத்துக்க முடியாது.
நீங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா உண்மையான திருடனை நிச்சயமா பிடிச்சிடலாம். நீ ஆரம்பிச்சு வச்ச இந்த நாடகத்துக்கு நான் எதுக்காக உனக்கு துணையா நிக்கணும்னு நினைக்கிறேன்? நியாயத்தை நிலைநாட்டதா, உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும் தான், நியாயத்தை ரட்சிக்கிறதுக்கு. உனக்கு நான் எந்த விதத்துல உதவி பண்ணணும்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. யோசனை என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா இப்படி செய்யறதுனால உன்னோட உயிருக்கு ஆபத்து வரலாமே. பெருசா சாதிக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் சகஜம் தானே. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், பறந்து விரிந்து இருக்கும் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் வசிக்கும் மக்களே, இவனை நன்றாக பாருங்கள். இவன் தான் அந்த கொடிய திருடன், நம்ம அரசாங்கத்தால் தேடப்பட்ட மாபெரும் கொள்ளைக்காரன். பண்டிதர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அறிவாலும் ஆற்றலாலும் இணையில்லா உதவியாலும் இவனை பிடிக்க முடிந்தது. நாளை உங்கள் எல்லார் முன்னிலையிலும் மரண தண்டனை விதிக்கப்பட போகிறது. கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.